வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, யார் யார் விசுவாசித்து கர்த்தாவே ஆண்டவரே ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தாவே எந்த ஒரு பயமும் இல்லாமல் மகிழ்ச்சியோட அவங்கள ஆண்டவரே ஸ்தோத்திரமே இந்த வருடம் முழுவதும் இருக்க கிருபை தாங்க. அது மாத்திரமில்லை, வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே தேவ அவங்க பிரசன்னம் இருக்கட்டும். இப்பொழுது தொடக்க முதல் முடிவர நீரிருந்து பரிசுத்தாவியான நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இது யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்னா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்தார். என்னன்னா, அவங்க விக்கிரகாராதனை செய்து கொண்டிருந்தாங்க. உண்மையில் தேவனை விட்டுட்டு அவங்க விக்கிரகாராதனை செய்து கொண்டிருக்கும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா, வசனம் படிங்க, யோவேல் 2:12-17 வரை படிங்க. யோவேல் 2 அதிகாரம் 12-17. அதனால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் ஒரு நிமிஷம் எப்படி சிரிப்பு சொல்லியிருக்கிறாருமா? எல்லாரும் சொல்லணும். நீங்கள் எப்படி சொல்லியிருக்கிறாரு? முதலாவதாக உபவாசத்தோடும், ரெண்டாவதாக அழுகையோடும், மூன்றாவதாக புலம்பலோடும், நான்காவதாக முழு இருதயத்தோடும் என்னிடத்துல திரும்புங்கள். ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அவங்க செய்யும்போது அவர் என்ன பண்ணுறாரு? யோவேலு தீர்க்கதரிசிக மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நீ என்ன பண்ற, அதனால நீங்கள் இப்பொழுதே உபவாசிருந்து நிஜபிங்க, அழுங்க, புலும்புங்க, முழு இருதயத்தோட. எப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? முழு இருதயத்தோட. சொல்லுங்க, முழு. நம்ம எப்படி ஆண்டவர் தேடணுமா? முழு இருதய. ரெண்டாவதாக உபவாசத்தோட அழுகோட நம்ம ஆண்டவன் தேடணுமா? ஹல்லேலூயா. அப்புறம் நீங்க வஸ்திரங்களில் அல்ல. ஆமா, என்ன சொல்றாரு அவரு? உங்கள் வஸ்திரங்களையே அல்ல, உங்கள் இதயங்களே உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். அவர் தீங்குக்கு என்ன பண்றாரா? மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வஸ்திரங்கள் பாருங்க, வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயங்களையே கிழித்து என்ன சொல்றாரு? உங்கள் இருதயங்களை கிழித்து கொள்ளுங்க. நினிவே பட்டணத்துக்கு போனாரு. நினிவே பட்டணத்துக்கு யோனான் அனுப்பினாரு. யோனா போய் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது அந்த ராஜா என்ன பண்றாரு? உபவாசம் இருந்து கோணி போய் கட்டி கொண்டு சாம்புல்லா உக்காந்து அவங்க ஜெபித்தார் அப்படின்னு சொல்லலாம். பார்க்க அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் மனதுருக்கிற தேவன் அங்கே வந்து நினிவே பட்டணம் அழியாதபடி தேவனை பாதுகாத்தார். அதுபோலதான் நம்ம செய்த அக்கிரமங்களும் அந்நியங்களும் எவ்வளோ இருக்கிறது. ஆனால் நம்ம முன்னேற முடியாம வியாதியோட, கஷ்டத்தோட, வேதனோட, கடனோட எழும்புறது உள்றது அப்படி நாம் இருக்கிறோம். அதனால தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்படி இருக்கணும்? உபாசிருந்து ஒழும்பி அழுந்து நீ ஜெபி. அதே போல உன் வஸ்திரங்கள் எல்லாம் உங்களை இருதயத்தையே கிழித்துக்கோ அப்படின்னு. இருதயத்தை கிழித்துக்கோ அப்படின்னு சொன்னா அது என்னன்னா, உன் இருதயத்துல இருக்கிறது எல்லாம் ஊற்று ஆண்டவர்கிட்ட. உன் பாவங்களும் சாபங்கள் எல்லாம் ஊற்று அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்புறம் ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் ஆசீர்வதித்தே தந்தருளுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் மனஸ்தாபப்பட்டு உங்களை தேவனாகிய கர்த்தர், அவர் மனஸ்தாபப்படுவாரா? நம்ம செய்த பாவங்களெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் மனஸ்தாபப்படுவாரா? படுவார். நம்ம தேவனை மன்னிக்கிற தேவன். நம்ம தேவன் தண்டிக்கிற தேவனு கிடையாது. நம்ம தேவனை பழி வாங்குற தேவனு கிடையாது. எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் நம்ம தேவனை மன்னிக்கிற தேவன். தேவனோட பிள்ளைங்களான நாம் கூட எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் நம்ம மன்னிக்கணும். அதுதான் தேவன் சொல்லியிருக்கிறார். நான் உன்னு பாவங்கள் நான் மன்னித்தது போல பிறர் பாவங்களை நீ என்ன பண்ண மன்னி. அதனாலது நம்ம தேவனை மன்னிக்கிற தேவன், நம்ம தேவனு ஜீவனுள்ள தேவன். அப்புறம்
சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். விசேஷித்த ஆசாரிப்பை கூட. அதனால இதை சொல்றது, உபாச ஜபம் இருக்கும்போது என்ன பண்ணணுமா, எல்லாருக்கும் சொல்லணுமா. அந்த காலத்துல எக்காலத்து ஊதுவாங்களாம், எனக்கு உபாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நெகேமியா புஸ்தகத்துல கூட நம்ம பார்க்குறோம், உபாசம் இருக்கும் போது எல்லாருக்கும் அவர் என்ன பண்றாரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல உபாச நாட்கள், உபாசம் ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. நம்ம உபாசத்தை பற்றி வேதத்தில் பார்க்கும்போது எஸ்தர் உபாசத்தை ஜெபித்தது, மோசே உபாசம் 2 வாட்டி 40 நாள் உபாசம் இருந்து ஜெபித்தார். அப்படி உபாசம் இருந்து ஜெபிக்கிற அந்த வாழ்க்கையில எப்படி இருக்கான்னு வெளிச்சமா இருக்கும், அவங்க முகமெல்லாம் பிரகாசமா இருக்கும், அவங்க தேவைகளெல்லாம் தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார், அவங்க கையின் பிரயாசத்தால தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், அவங்களுக்கு இருக்கிற தீங்கெல்லாம் நீக்கிற தேவனாக இருக்கிறார், அவங்களுக்கு இருக்கிற பாவங்கள் எல்லாம் அவங்க நிவர்த்தி செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆனா உபாசம் இருந்து நம்ம ஜெபிக்கும் போதுதான் நம்மளுக்கு இருக்கிற கட்டுகள் எல்லாம் ஒடியும், நம்மளுக்கு இருக்கிற நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் புரியும். அல்லேலூயா. அப்போ எப்படி உபாசம் இருக்கணும்னா, அவர் சொல்றது போல நம்ம என்ன பண்ணணும், உண்மையாக நமக்கு உபாசம் இருக்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நம்ம எப்படி நினைவே பட்டத்தில் எப்படி அந்த ஜனங்கள் எல்லாம் உபாசம் இருந்தார்களோ அதுபோல நம்ம உபாசம் இருக்கும்போது தேவன் நினைவே பட்டத்தை எப்படி மனம் இறங்கினாரோ அது போல தான் நம்ம தேவன் நம்ம மேல மனம் இருக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமா. அப்புறம் கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். எப்படிம்மா சபையை பரிசுத்தப்படுத்துறது? சபையை எப்படி பரிசுத்தப்படுத்துறது? கழுவி தொடிக்கிறதா? கழுவி தொடிக்கிறதா? சபை எது? அது நம்ம ஹிருதயம், நம்ம ஆத்மா. உன்னோட தேகமே என்னோட ஆலயம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கா. இது என்ன பண்ணணும், சபையை நம்ம என்ன பண்ணணுமா, பரிசுத்தப்படுத்தணுமா. பரிசுத்தப்படுத்துங்களா? முதிரோரே சேருங்கள், கூட்டுங்கள், மணவாளன் தன்னை அறிய விட்டும், மணவாளன் என்ன பண்ண, அறையை விட்டு மணவாட்டி தன் அறையை விட்டும் விட்டு புறப்படுவார்கள். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே அவர் என்ன பண்றாங்கன்னா, பலிபீடத்துக்கிட்ட ஒட்டு அழிந்து, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பிவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும், புறஜாதிகள் பாருங்க, புறஜாதிகள் அவர்களையே பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிருக்கும் உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள் சொல்லப்படுவேன். சொல்வாரா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? நீங்க என்னம்மா கிறிஸ்டியனு, நீங்க சபைக்கு போறீங்க, எங்களுக்கு சொல்றீங்க நீங்க வாங்க சபைக்கு வாங்க நல்லதை நடக்கும்ன்றீங்க, ஆனா உங்க குடும்பத்தை இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி புறஜாதிகள் என்ன சொல்லுவாங்க? சொல்லுவார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்ற, நீ சாட்சியா இருன்றாரு. அடுத்தவனுக்கு நீ இடம் கொடுக்காது. அப்போ அடுத்தவனுக்கு இடம் கொடுக்கும்போது ஆண்டவரோட நாமம் நம்ம தூஷிக்கிறோம். நம்ம கிறிஸ்தவங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை சொல்லியிருக்கிற காரியங்களை செய்யறவங்களாக நாம் இருக்கணும். புறஜாதி ஜனங்கள் என்ன பண்ற, யார் பிசாசானவன் யாருன்னு முழுகலாமோன்னு சொல்லி வகை தேடி கொண்டு இருக்கிறது போல புறஜாதி ஜனங்களை பார்ப்பாங்க. இந்த அம்மா இந்த ஆண்டவர் விட்டு ஜாதி மதெல்லாம் விட்டுட்டு போயிடுச்சு, இப்போ இந்த அம்மாவுக்கு வந்திருக்கிற கஷ்டம். ஒரு அம்மா என்ன அப்படிதான் கேட்டாங்க, வந்திருக்கிற கஷ்டம் இப்படி இருந்தே ஆனா இப்படி ஆயிட்டே, எப்படி இருந்தே எவ்வளோ அழகா இருந்தே இப்படி ஆயிட்டே, என்ன அந்த தேவன்கிட்ட போய் என்ன பிரயோஜனம்? எங்க அம்மாவை கேட்டிருக்கிறாங்க, தேவனு நீங்க என்ன பண்ற, எப்போ பார்த்தாலும் போறேன், ஆனா என்ன நல்லா இருக்கிறேனே, வடமெல்லாம் போயிடுச்சு, அழகெல்லாம் போயிடுச்சு, என்ன இப்படி இருக்கிறேன்? அப்போ நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல தெரியுமா, வடம் போயிருக்கலாம், அழுகு போயிருக்கலாம், என் உள்ளத்துல என் தேவன் இருக்கிறான், என் உள்ளத்துல சந்தோஷம் இருக்கு. எல்லாமே இருக்கும்போது எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனா இப்போ எல்லாமே போனாலும் என் தேவன் என்னோட இருக்கிறார், எனக்கு சந்தோஷம் சமாதானம் இருக்கிறது. என்னோட ராஜ்யம் எனக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, வைத்து இருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு என் தேவன் என்ன பண்றாரு, என்ன ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. அதே போலதான் நமக்கு எல்லாமே போனா கூட தேவன் நம்மளோட இருக்கும்போது அந்த சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும்.
பாருங்க, இப்போ எல்லாமே இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? ஆஸ்தி அந்தஸ்து சொத்து எல்லாம் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? அவங்கள போய் கேட்டு பாருங்க. ஒரு அம்மா நேற்று சொன்னாங்க, ஏன்னா ஆமா அம்மா, நானும் கூட அப்படியே நினைக்கிறேன், ஒரு வீடோ ஒரு வேலையோ இல்லாமல் இருந்துச்சு, ஒரு வீடோ ஒரு இது வருமானம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் சந்தோஷமா இருந்திருப்பேம்மா. அப்போ நான் சொன்னேன், இப்போ நீ அப்படி சொல்கிறேன், ஆனால் இருந்தால் இன்னும் கஷ்டம், உனக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆனால் ஏதோ வாழ்கிறோம். ஆனால் அதே போல் காலையிலேருந்து சாயந்தரம் வரை கூலி செஞ்சு வந்து அந்த இது எடுத்துட்டு தானியம் வாங்கிட்டு வந்து அரிசியோ பருப்போ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நிம்மதியாக படுத்து தூங்குவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கவலை இல்லை. அல்லேலூயா. ஆனால் அதனால நான் சொன்னேன், இந்த சந்தோஷம், இந்த உலக பிரகாரமான சந்தோஷம் நம்மளுக்கு வேண்டாம். இந்த இடத்துல நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஒரு இடம் இருக்கிறது, அங்கே போனால் நம்மளுக்கு நித்திய ஜீவன தேவன் நம்மளுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பாடப்பட்டோம் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு அம்மாவுக்கு நான் சொன்னேன். அதுபோல தான் தேவன் என்ன பண்ணுறார், மனமுருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இஸ்ராவேல் ஜனங்களெல்லாம் அவங்களை விட்டு போகும்போது கூட அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவனை தேடி வர்றாரு. அப்புறம் அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, வைராகியம் எதுக்கம்மா? நம்ம தேசத்துக்காக வைராக்கியம். நம்ம தேசம் நம்ம ஜனங்களுக்காக மக்களுக்காக தன் சாயலாக சிருஷ்டித்த மக்களாக இருக்கிற நம்மளுக்காக ஒரு வைராக்கியம். ஏன்னா பிசாசுக்கு அடிமையாக என் பிள்ளைகள் இருக்கக்கூடாதுன்ற ஒரு வைராக்கியம் யாருக்கு இருக்கிற, தேவனுக்கு இருக்கிறது. அதே வைராக்கியம் உண்டியும் என்ன அளித்திருக்கிறா, நம்மளுக்கு அந்த வைராக்கியம் இருக்கணும். உங்களுக்கு எனக்கு அந்த வைராக்கியம் இருக்கும்போது தேவன் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை பட்சிப்பார். போதும். ஹல்லேலூயா. சரி, அதே போலதான் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம தேவன் அது இஸ்ராவேல் ஜனங்களை மன்னித்தது போல நம்மளுக்கு கூட தேவன் பாதத்தில் வரும்போது எப்படிப்பட்ட பாவிகளா இருந்தாலும் தேவன் நம்ம மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் என்றதுக்காக இந்த வசனம். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, யோவேல் 21 நம்ம பார்த்தோம். ஒரு நம்பிக்கை, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்த கரிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று. தேவன் தண்டிக்கிற தேவனு மட்டுமல்ல, மீண்டும் நம்மளை உருவாக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம தேவனை தண்டிக்கிற தேவன் இல்லை, தண்டிக்கிற நேரத்தில் தண்டிப்பாரு, மறுபடியும் நம்மளை என்ன பண்ணாரு, உருவாக்குற தேவனாக நம்ம தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், பயப்படாதே, பயத்தை அகற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்றார், நீ பயப்படாதே. எதுக்கு நீ பயப்படாதேன்னு வார்த்தை வேதவசனத்தை எங்கே வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது லூக்கா 2:11 வருது. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது மேய்ப்பர்களுக்கு சொல்லுவார், நீ பயப்படாதே, நல்ல ஒரு செய்தி நான் சொல்ல வந்திருக்கிறேன். அதை பயப்படாதேன்னு சொல்ல ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அதே போல வேதத்தில் 365 வாட்டி நீங்க பார்க்கும்போது பயப்படாதே அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, அழிவும் இழுப்பும் மனிதனுக்கு பயத்தை உண்டாகும். எதுக்கு நமக்கு பயப்படுறோம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது நம்ம குடும்பங்களில் ஒரு காரியம் நடக்கும்போது, ஒரு வியாதி வரும்போது, கடன் இருக்கும்போது, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது, நடக்க வேண்டிய காரியங்கள் நம்மளை நடக்காமல் இருக்கிற போது, கேஸு கோர்ட்டு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பயம் வருது. அப்படிதானே, ஒரு பயம் வருது. அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ பயப்படாதே அப்படின்றாரு. அதே போல நீங்க பாருங்க, ஏசாயா 41:10 நீங்க பாருங்க, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன்றார். ஏசாயா 41:10, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ அவர் பயப்படாதேன்றார் நம்மளை. ஆனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, பயம் வந்துட்டே இருக்கும். அந்த பயத்தை கொண்டு வர்றது யாருன்னா, சத்துருதான் பயத்தை கொண்டு வருவான். ஆனால் தேவன் நம்மளோட இருக்கும்போது எந்த ஒரு காரியத்துக்கும் நம்ம பயப்படக்கூடாது. அப்படி நமக்கு ஏதாவது ஒரு அவிசுவாசங்கள் வரும்போதோ, ஏதாவது நம்ம குடும்பத்தில் நடக்கும்போதோ, நம்ம ஆண்டவர் பாதத்தில் நம்ம அமர்ந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கும்போது சத்துருவான குடும்பங்களை தொடமாட்டார், உங்களை தொடமாட்டார். சங்கீதம் 34:4 நம்ம பார்க்குறோம். தாவீது என்ன சொல்றார் நீங்க பாருங்க, சங்கீதம் 34:4, என் பயங்கள் எல்லாம் அவர் நீக்கினார். அவர் சொல்றாரு, என் பயங்கள் எல்லாம் அவர் நீக்கிட்டார். ஏன்னா அவர் என்னோட இருக்கிறார், அவரு கூட நான் எனக்கு கூட அவர் இருக்கிறார். எனக்கு எவ்வளோ பயங்களை வந்தது,
என் மாமனாகிய இவர் என்ன பண்ணார், சவுல் என்னை துரத்தினாரு, என் பிள்ளைங்களை என்னை துரத்துனாங்க, ஆனாலும் எவ்வளோ கஷ்டங்களை வந்தது, என் மகனை செத்து போனா, ஆனாலும் தேவன் கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதனால அந்த விசுவாசம் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. நான் நீங்கள் சொல்லணும், ஏதாவது கஷ்டம் வரும்போது, செத்துருவே எனக்கு எனக்கு என்னை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என் தேவன் என்னோட இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனை பாதத்தை அறிக்கை செய்கிறவளுக்காக இருக்கணும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் கூட நீங்கள் பார்க்கிறீங்கன்னா, 2 தீமோத்தேயு 1:7 தேவன் பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கல, பலமும் பராக்கிரமும் தெளிவுள்ள ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமலும் பலமும் அன்பு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஆவி கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க, அது பார்த்து படிங்க. அப்படியே யார் யார் பயத்தோட இருக்கிறீங்களோ, பயம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆவி கொடுத்திருக்காரு உங்களுக்கு தேவனு? கன்னடெல்லாம் கூட படிங்க, பரவாயில்ல. அது எதுக்கு படிக்க சொல்றேன்னா, அது ஒரு வாக்குத்தத்த வசனம், அதெல்லாம் ஜீவன் உண்டு. அதனால தான் சொல்றேன், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமலும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? தெளிந்த புத்தி உள்ள ஆவியே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. 3வது தேவன் நம்முடைய இருதயம் இருக்கும்போது பயம் நிற்க முடியாது. தேவன் நம்மளோட இருக்கும்போது பயம் இருக்குமா? நமக்கு இருக்கவே முடியாது. இருள் வரும்போது வெளிச்சம் என்ன ஆகுது? ஐயா, இருள் வரும்போது வெளிச்சம் இருக்கும்போது இருள் என்ன ஆகிடும்? போயிடும். அதுபோல் தேவன் நம்மளோட இருக்கும்போது நம்மளை விட்டு பயம் போயிடும். ஹல்லேலூயா. அதில் 3வது நான் பார்க்குறோம், சந்தோஷத்தை மகிழ்ச்சியோடு துக்கத்திற்பின் ஆனந்தம். சந்தோஷம் நம்ம படுறோம், அப்போ அந்த துக்கப்படுகிறோம், துக்கப்பட்டுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் வரும் நம்மளுக்கு. ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு சொல்கிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சப்பா வீட்டுக்கு யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கு, அப்போ அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கும். ஐயோ நல்லா பழிச்சிட்டாரா, ஓகே ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு வியாதி வந்தது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க, அவங்க நல்லா ஆயிடுச்சுன்னா ஸ்தோத்திரம், சந்தோஷம். துக்கத்து வரும், ஆனால் அதில் மத்தியத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும்? சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். மகிழ்ச்சி. தேவனை பயப்படாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால பயப்படாம சந்தோஷமா சமாதானமா தேவன பாதத்தில் நாம் இருக்கும்போது செத்துருவானம் நம்மளுக்கு தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெக்மாஸ் பாட்டு இருக்கு. ஆமாம், மன்னவன் இயேசு நம்ம நடுவில் என்ன பண்ணுறாரு? பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களி கூறு. நீ எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா சமாதானமா இருந்து பாருங்க, ஆனால் செத்துரு உங்களை தொட முடியாது. ஹல்லேலூயா. அதே போல் சங்கீதம் 30:5 நீங்கள் பார்க்கும்போது சங்கீதம் 30:5 இரவு முழுவதும் அழுகை, காலையிலே ஆனந்தம். ஹல்லேலூயா. இரவு முழுவதும் நம்மளுக்கு என்னென்னா அழுகை, காலையில் நம்மளுக்கு ஒரு ஆனந்தம். அங்கே ஒசூரில் நான் வீடு கட்டினேன்னு சொல்லி போனேன். அங்கே போகும்போது காலையில் போய் எங்கள் அம்மா வந்தாங்க. வந்துட்டு இங்கே நீ கட்டக்கூடாது, நீ ஜாதி மாறிட்டேன், நீ கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏதோ பாஷை பேசுனாங்க. அப்போ எனக்கு ரொம்ப வேதனை வந்து, இனிமேல் நான் இங்கே இருக்கக்கூடாது, போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாலா எனக்கு கூட இருந்தது. நம்ம போயிடலாம் மாலா, இங்கே வேண்டாம், எங்கள் அம்மா இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை ஒண்டி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறோம். அப்போது ஜெபிச்சிட்ருக்குறோம், நானும் அந்த மாலா 2 பேரும் ஜெபிச்சிட்ருக்குறோம். என்ன பண்ணுறது, நேற்று தான் வந்தோம், எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம், இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்தாங்க சாயந்தரம். யார் என்ன செய்யட்டும், நீ கட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. நீ கட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. ஒரு தைரியம் வந்தது. ஹல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தை? நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், தண்ணியில் நடக்கும்போது முழுகாதிருப்பாய், செத்துருக்களை உனக்கு காலக்கிலே சாம்பலாக்குவே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ராவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதே, உனக்கு விரோதமாக எழும்புற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமே போகன்னு சொன்னார். அப்போ எனக்கு தெரியாது, அந்த வசனம் எங்கே இருக்கிறது எனக்கு தெரியாது, எப்படி படிக்கணும்னு தெரியாது.
ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த வார்த்தை என் வளத்தில் வருது. அப்போ அது என்ன பண்ணிச்சு, கரெக்டாக பைபிளை போய் தேடிச்சு, எங்கே இருக்குது ஆண்டவர், அப்பா ஆண்டி இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வசனம் பைபிளில் இருக்கிறது, எங்கே தேடு கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சோம். 42வது அதிகாரத்தில் 43 42. அதுபோல தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கஷ்டம் அழுகு, ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம கண்ணீர் பார்க்குற தேவன். யார் மூலமாவது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா விடுதலை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல் பாருங்கள், ஏசாயா 61:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 61:3, புலும்புகளுக்கு பதிலாக மகிழ்ச்சியின், அது போடுமா, ಸಿಯೋನಿನಲ್ಲಿ ಶೋಧಿಸುವವರೆಗೂ ದುಃಖವಿದ್ದಲ್ಲಿ ಆನಂದ ತೈಲ. ஆமா துக்கದಲ್ಲಿ ஆனந்த தைல. புலம்புகளுக்கு பதிலாக மகிழ்ச்சியின் கொடுக்கிற தேவன், புலம்புகளுக்கு பதிலாக மகிழ்ச்சி தேவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போல யோவான் 16:20 பாருங்க. யோவான் 16:20 உங்கள் துக்கம் ஆனந்தமாக மாறுமா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க துக்கம் என்ன பண்ணும், ஆனந்தமாக மாறும். துக்கம் ஆனந்தமாக மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதுபோல தான் நம்ம துக்கங்கள் எல்லாம் ஆனந்தமாக மாறணும்னா எப்போ மாறணும் அப்படின்னா, தேவன் நம்மளோட இருக்கும்போது, தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அவரு நம்ம தேடும்போது நமக்கு துக்கங்கள் எல்லாம் ஆனந்தமாய் மாறும். ஹல்லேலூயா. தேவன் செய்யும் மீண்டும் உருக்குதல் எப்பொழுதும் ஆராதனை. அவர் என்ன பண்ணணும், எப்பொழுதும் ஆராதனை செய்து கொண்டே இருக்கணும். அவர் பாதத்தில் நம்ம எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கோம். நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன்னை துக்கம் எல்லாம் ஆனந்த மகிழ்ச்சியாக ஆக்குவேன்றாரு. 4வதாக, கர்த்தர் மகத்தான காரியங்களே செய்வார். தேவனின் செயல்கள். இந்த வசனத்திலே மேன்மை மனத மகிழ்ச்சி அல்ல, கர்த்தர் செயல். எரேமியா 32:27 நம்ம பார்க்குறோம். எரேமியா 32:27 அது வசனத்தை படிமா. எரேமியா 32:27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அல்லேலூயா. அது சொல்லுங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால்ன்றது கர்த்தரால செய்யக்கூடாதா அதிசயமா காரியம் உண்டோ, ஒன்று உண்டோ. ஆமேன். கர்த்தராலே ஆகாத காரியம் எதுவுமே இல்லை. கர்த்தராலே எல்லாம் அவர் உங்களுக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். எபேசியர் 3:20 நீங்க பார்க்கும்போது, எபேசியர் 3:20, நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கின்ற வல்லமையின்படியே நமக்கும் செய்ய வல்லவராகி அவரே. நம்ம கேட்கறதுக்கு வேண்டிக் கொள்றதுக்கு அதிகமான காரியங்களை செய்கிறாரு. நீங்கள் சொல்லுங்க, இந்த வாசனங்கள் எல்லாம் இவங்க என்ன வாக்குத்தத்த வசனங்கள். நான் நினைப்பதற்கும் கேட்கறதற்கும் மேலாக பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் நினைப்பதற்கும் கேட்கறதுக்கும் மேலாக பெரிய காரியங்கள் அவங்க செய்கிறார். அல்ல சங்கீதம் 126:3 படிச்சு பாருங்க. சங்கீதம் 126:3, கர்த்தர் எனக்காக மகத்தான காரியங்களை செய்கிறார். என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்காக மகத்தான காரியங்களை செய்கிறார். இதெல்லாம் வாக்குத்தத்த வசனங்கள். கர்த்தர் எனக்காக மகத்தான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. மனிதராலே முடியாதது தேவனை மகத்தான காரியங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷரால முடியாது, ஆனா தேவனாலே எல்லாம் முடியும். அல்லேலூயா. 5வதாக பார்க்கிறோம், இழுந்ததை மீண்டும் உருவாக்கும் தேவன். நம்ம எழுந்து போயிட்டோம், மறுபடி மீண்டும் உருவாக்குற தேவன். ஒரு சொத்தோ ஒரு ஆஸ்தியோ இல்லை சரீரமோ, எனக்கே வச்சுக்கோங்க, ஒரு சரீர பலவீனங்களோ ஏதாவது இருந்தால் எழுந்து போயிட்டேன்னா மறுபடி அவர் மீண்டும் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்போம் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்துப்படி மீண்டும் நம்ம எழுந்து போனதெல்லாம் மீண்டும் நம்மளை கொடுக்குற தேவனாக இருக்கிறார்.
ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நேற்று நான் இப்படி படுத்துட்டு அப்படியே நான் இருக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை வருது. தேவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், ஆண்டவரே கேஸு கோர்ட்டு பூமி பிரச்சனைகளோ இதெல்லாம் எதுக்கு ஆண்டவரே? சரீரம் இப்படி இருந்தது, பலவீனம், ஆதில் இருந்த அபிஷேகம், ஆதில் இருந்த வரங்களும் இதெல்லாம் போயிடுச்சு ஆண்டவரே, என்ன பண்ணுறது ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் படுத்துட்டு அப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தை வருது. இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாம் கூட ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். யோபு 20வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யோபு 20:15. விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிடுவார். ஆமா பாருங்க, அவனை விழுகின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். யாருக்கு அப்படி தள்ளி விட்டாரு? இந்த வாசனம் வந்தது நம்மளுக்கு அவ்வளோட மகிழ்ச்சி வந்தது எனக்கு. 20:15 கன்னடல வாசியமா? ದೇವರವರ ಹೊಟ್ಟೆಗಳಿಂದ ಅದು ಕಕ್ಕಿಸಿ போது கக்கிசி விடுவனோ. யாருக்கம்மா கக்கிசி விட்டா? யாருக்கு கக்கினா? யாருக்கு முணுகலாம்? யோபுக்கு என்ன பண்ணான்? யோபுக்கு இருந்த ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, புள்ளிங்களையும் சரீரத்தையும் அவன் என்ன பண்ணான்? விழுங்கிட்டான். அப்படியா? கரெக்ட் தானே? விழுங்கிட்டவன். ஆஸ்தி போச்சு, அந்தஸ்து போச்சு, புள்ளிங்களை போச்சு, உடம்புல உடம்பு வியாதி வந்தது, இதெல்லாம் என்ன பண்ணான்? முடுங்கிட்டான். ஆனா யோபு உண்மையா இருந்ததுனால, யோபு தேவனு கீழ்பட்டதுனால, யோபு தேவனு தூஷிக்காம இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாரு? முழுகினதெல்லாம் கக்கு, முழுகுதெல்லாம் கக்கு. என் மகன் இதெல்லாம் நீ முழுகுனே இல்லையா? இப்போ கக்கு. அதில் கக்குனுக்கு அப்புறம் என்ன போச்சு? ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவனு கொடுத்தார் யோபுக்கு. அல்லேலூயா. அது ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள். அது போலது. அப்போ நான் நினைச்சேன், ஆமாண்டவரே, என் சரீரம் பலவீனாச்சு, ஆஸ்தி, அந்தஸ்து, கோர்ட்டு, கேஸு, ஆமாம் போனதெல்லாம் மறுபடியும் எனக்கு தேவனு கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு விசுவாசம் வந்தது. எனக்கு அது போலதான் நம்ம என்ன பண்றோம்னா, பிசாசானவன் ஒவ்வொரு காரியம் விழுங்குறான். அவனை பலவீனம் வருதா, அவன் என்ன பண்றான்? அவனை பலத்தை விழுங்குறான். சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, என்ன ஜபம் போட்டு முடியலையா? காலையில் எழ முடியலையா? கர்த்தர் தேட முடியலையா? இதெல்லாம் என்ன பண்றவன்? விழுங்குறான். ஆனா அதை கக்கி வைக்கிறார் நம்ம தேவன். எப்போ கக்கி வைக்கிறாரு அப்படின்னா, அவர் பாதத்தை நம்ம கட்டிய பிடிச்சி, அவர் என்ன பண்ணி, யோபு எப்படி தேவனை தூஷிக்காம இருந்தாரோ, தேவனுக்கு உண்மையா இருந்தார், அப்படி நம்ம இருக்கும்போது நம்ம எழுந்து போன, நான் நினைக்கிறேன் எனக்கு எழுந்து போனா சரீரம், எழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை, அவிசுவாசம் எழுந்து போனது எல்லாம் என்றவர் என்ன பண்றாரு? எனக்கு மறுபடி ரெட்டிப்பாக எனக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தான். அப்போ நான் நினைச்சேன், தேவனை இந்த வார்த்தை மூலமா தேவனீர் பேசினதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர். என்ன ஹல்லேலூயா. அதே பாருங்க, யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்க்குறோம். யோவேல் 2வது அதிகாரம் 25 நாம் பார்க்குறோம். அதில் என்ன சொல்லுது பாருங்க. வெட்டி கிளிகளில் சாப்பிட்ட ஆண்டுகளை நான் உங்களுக்கு திருப்பி அளிக்கிறேன். இஸ்ராவேலுக்கு என்ன பண்றாரு ஆண்டவர்? இஸ்ராவேல் ஜனங்களுக்கு சொன்னார், அப்போ என்ன ஆச்சு? நீங்கள் எனக்கு விரோதமாக செய்தீங்க, அதனால எனக்கு கோவம் வந்து வெட்டி கிளிகளெல்லாம் அனுப்பிட்டேன், அந்த பயிர் வகைகள் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்? உனக்கு திரும்பி கொடுக்குறேன். எழுந்து போனதெல்லாம் மறுபடியும் திருப்பி கொடுக்குறேன்றார். ஹல்லேலூயா. அதே போல் அதே இன்னொன்று பாருங்க. அதே யோபு 42:10 நீங்கள் பார்க்கும்போது, கர்த்தர் யோபுக்கு ரெட்டத்தனாக கொடுத்தார். என்ன பண்ணாரு? யோபுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? எழுந்து போனதெல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது பிசாசு விழுங்குறதெல்லாம் கக்கிற வர தேவனை உள்ள. அதுபோல நம்ம தேவன் ஜீவிக்கிற தேவன். நம்ம தேவன் என்னென்ன நீங்க எழுந்து போயிருந்தாலும் சரி, ஜெப வாழ்க்கை எழுந்து போயிருந்தாலும் சரி, சரீரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி எழுந்து போயிருந்தாலும் சரி, ஆஸ்தி அந்தஸ்துகள் எழுந்து போயிருந்தாலும் சரி, மறுபடியும் அவர் டபுளாக உங்களுக்கு யோபுக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே ரோமர் 8:28 நீங்க பாருங்க. அனைத்தும் நன்மைக்கே நடிக்கிறது. பாருங்க, நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எல்லாமே நன்மைக்கே தான்.
இப்போ நம்மளுக்கு தெரியாது, ஏன் என் குடும்பத்தை இப்படி நடந்தது அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனால் எல்லாமே நன்மைக்கு தான். தேவன் என்ன பண்ணுறது, நம்மளை என்ன பண்ணுறது, சோதிக்கிறார். இவள் இருப்பாளா, ஓடி போகலாம். இது கஷ்டங்களெல்லாம் வந்து யோபன் எப்படி பண்ணாரு, இவன் தூஷிக்கிறானா, தேவன் பிசாசு சொல்றா, நீ அவனுக்கெல்லாம் ஆஸ்தி சுத்தலும் வேலி போட்டிருக்கிறான், அவன் நல்ல ஆஸ்தி நல்லா வச்சிருக்கிறான், அதனால அவன் நல்லா இருக்கிறான், அவன் தூஷிக்க மாட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ போ, உயிர் மட்டும் எடுக்காதே, மற்ற நீ எப்படி சோதிக்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன, எல்லா சோதனைகள் வந்தாலும் தேவன் என்ன பண்ணல, யோபு என்ன பண்ணல, தேவன் தூஷிக்கல, மறுபடியும் ரெட்டிப்பாக தேவனை கொடுத்தார். அதே போலதான் நமக்கு எவ்வளவு உபத்திரங்களும் பாடுகளும் வந்தாலும் நம்ம என்ன பின்வாங்கி போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா தேவன் நம்மளை என்ன பண்றாரு, கொடுக்குற தேவனை எழுந்தவைகளே மட்டுமல்ல, களங்களையும் ஒளிகளையும் மீண்டும் உருவாக்குற தேவனாக இருக்கிறார் நம்ம தேவன். ஹல்லேலூயா. காலங்களையும் மீண்டும் நம்மளுக்கு என்ன பண்றாரு, உருவாக்குற தேவராக இருக்கிறார். 6வது நாம் பார்க்குறோம், முடிஞ்சிருச்சு. 6வது பாடம், மீண்டும் உருவாக்குதலுக்கு பின் ஆவிக்குரிய எழுச்சி. அதை நீங்க பார்க்கும்போது வசனம் 2 யோவேல் 2:28, தேவன் மீண்டும் உருவாக்கும் போது அதன் பின் ஆவியின் செயல்படும் வருகின்றது. யோவேல் 2:28, என் ஆவியை எல்லாமே மாம்சத்தின் மேலே ஊற்றுவேன், கடைசி காலத்தில் மாம்சமான யாவரும் மேலே என் ஆவி ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தை யோவேலுக்கு அந்த சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 2:17 பெந்தெகோஸ்து நாள்ல அவர் 120 பேர் அமர்ந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் ஆகாய 2:9 படித்து பாருங்க. ஆகாய 2:9, மீட்டு விட்டு அது படிங்க. ஆகாய 2:9, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் அந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. பிந்தின ஆலயத்து மகிமையை பார்க்கலும் முந்தின ஆலயத்து மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்து மகிமை பெரியதா இருக்கும். இத்தனை நாள் இயேசு அற்புதர் சுவிசேஷம் இருந்த போல இருக்காம இன்னுமே எப்படி இருக்கணுமா, மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்கும் போது தேவன் அதேபடி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். மீண்டும் உருவாக்குதலுக்கு பின் உயிர்ப்பும் எழுச்சியும் வருகின்றது. பாருங்க, யோவேல் 2:20 நம்ம பார்க்குறோம், ஒரு வல்லமையான அறிவிப்பு. பயத்திற்கு பதிலாக விசுவாசம். நம்ம பயத்துக்கு பதிலாக விசுவாசம், துக்கத்திற்கும் பதிலாக ஆனந்தம். நம்ம துக்கித்து கொண்டு இருக்கும் போது தேவன் ஆனந்தமாக நம்மளுக்கு நல்ல காரியங்களை செய்வார். 3வதாக இழுப்புக்கு பதிலாக மீண்டும் உருவாக்குதல். எழுந்து போனதெல்லாம் மறுபடி தேவன் என்ன பண்றாரு, ரெட்டிப்பாக தேவனை கொடுக்கிறார். மெல்லானத்திற்கு பதிலாக ஸ்தோத்திரம். நம்ம எப்பொழுது என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே தேவன் இருக்கணும். தேவன் பேசும்போது தேசமே ஆனந்தத்திற்கு தேவனே செய்யப்படும் போது வாழ்க்கை மீண்டும் உருவாக்கப்படும். தேவன பாதத்தில் நம்ம இருக்கும்போது, அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம என்ன பண்ண, ஆனந்தமாக சந்தோஷமாக எழுந்து போனது மறுபடி தேவனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்ற இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எத்தனை பேருக்கு பயனுள்ளதோ இருந்ததோ தெரியாது. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எழுதியிருக்கீங்களா? ஆனால் இப்போ என்னென்னா ஒரு காரியம் இன்னொரு சொல்லிட்டு பாருங்க. யோவேல் 2:21, இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் தியானிக்கணும். ஏன்னா இந்த யோவேல் 2:21 தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் எதுக்கு பயப்படணும்? எதுக்கு நான் பயப்படணும்? உங்களுக்கு எந்த ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். இந்த வார்த்தை நீங்கள் என்ன பண்ண, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் தியானித்து கொண்டிருக்கு. என்ன காரியங்கள் வந்தாலும் சரி, தேவனே ஆண்டவர், என் தேவன் இந்த வசனத்தை வாக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், அவர் என்னோட இருக்கிறார், நான் மகிழ்ந்து களிக்கூறுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த வசனத்தை பற்றி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். இப்போ நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவர்.